மகிமை உண்டாவதாக. தர்மையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகி ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. முட்செடி அக்னி ஜுவாலையால் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாமல் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஒரு முட்செடி அக்னி பட்டாக்கா எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஆனால் இந்த முட்செடி அக்னி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இந்த செடி முட்செடி ஆதாமுக்குள் சபிக்கப்பட்ட செடி அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட செடி. எப்படி? கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா அக்னி எரிந்து போகாது. அக்னினால் அது எரிந்து போகாது, வெந்து போகலையா அந்த செடி. ஆதாமுக்குள் இருக்கிற செடியாக இருந்த சகா அக்னி பட்டதுமே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு. அதான் அற்புத காட்சின்னு சொல்கிறாரு மோசே. அக்னி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்ததான். அப்போது செடியிலே 2 விதமாக செடிக்குது. ஆதாமுக்குள் உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு செடி. கிறிஸ்துவுக்குள் அது ஒரு செடி. அப்புறம் கோலை கீழே போடுன்னு சொல்கிறாங்க, அது சர்ப்பமாக மாறுது. அது தேவனுடைய கோல். அந்த சர்ப்பம் அப்படியே என்ன ஆகுது? கோலாக மாறுது. அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் பெரிய அற்புதங்கள் எல்லாம். அது தேவனுடைய கோல். அப்புறம் அந்த கையை உரையில் போடுன்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குது கையில் போடுதுமே, வெளியே எடுன்னு சொல்கிறாரு. அப்படியே குஷ்டம் பிடிச்சிச்சு. அது குஷ்டம் பிடித்த கை. இது ஆதாமின் கை. மறுபடியும் உள்ளே போடுன்னு சொல்கிறாரு. திருப்பும் பழையபடி கை சுகமாயிடுது. அது தேவனுடைய கை. அப்போ கோல் தரையில் போட்டாக்கா அது ஆதாமின் கோல். பின்னாடி சர்மம் இருக்குது. அந்த கோலை மறுபடியும் பிடிச்சா அது தேவனுடைய கோலாக மாறி போச்சு. அது மாதிரி செடி, ஆதாமின் செடி அக்னி பட்டால் எரிஞ்சு சாம்பலாயிடணும். ஆனால் அது தேவனுடைய செடி. அக்னி ஜுவாலி தேர்ந்து அந்த செடி எரிந்து போகலை. அது தேவனுடைய செடி. அதான் அர்த்தம். பாம்பு இது கோல், ஆதாமின் கோல். கீழே போட்டால் பின்னாடி சர்ப்பம் இருக்குது. திருப்பி அந்த கோலை பிடிச்சா மீண்டும் கோலாக மாறி போச்சு. அது தேவனுடைய கோலாக மாறி ரட்சிக்கப்பட்ட கோல். கை, மோசே கை உள்ளே போட்டால் குஷ்டங்குது. அது ஆதாமுக்குள்ளே பிறந்த கை. குஷ்டம். திருப்பி மறுபடியும் அந்த கையை வெளியேடுன்னு சொன்னால் அந்த குஷ்டம் நீங்கி போச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்ட கை, தேவனுடைய கை. அப்போது தேவனுடைய கோல், தேவனுடைய கை. முச்செடி தேவனுடைய முச்செடி. ஆமாம் ஆமாம். ஆதாமுக்குள் இருக்கிற செடியாக இருந்தாக்கா அக்னி பட்டதுமே எரிந்து சாம்பலாக போயிட்டு இருக்கும். ஆனால் இது எரிந்து போகிறேங்க பாருங்க. மோசே
மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனார் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்தில் ஓட்டி தேவப்புறம் ஓரேப்பட்டு வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலியிலே நின்று. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருக்கிறார். இந்த முட்செடியின் நடுவில் கர்த்தருடைய தூதனானவர் இருந்தனால அந்த செடியில் அபிஷேகம் இறங்கிச்சு. ஆமாம், நம்ம எல்லாம் முட்செடி தான். ஆதாம் வழியாக பிறந்த நாம் எல்லோரும் ஒரு முட்செடி. முட்செடியாகிய எனக்குள்ளே கர்த்தருடைய தூதனானவர்னா இயேசு குறிக்கிறது. இயேசு வந்துட்டாக்கா நான் ரட்சிக்கப்பட்ட செடி, ஜோயே ஜீவ செடி. என் மேலே அக்னி சோதனை வியாதி வறுமை தரித்திரனை வாழ்க்கை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய கர்த்தருடைய தூதனான முட்செடியில் நடுவில் இருக்கும்போது அந்த செடி மேலே அபிஷேகம் இறங்குமே, அது கிறிஸ்துவின் செடியாக மாறுது. ஆதாமுக்குள் இறந்தவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறகுது. அந்த கிறிஸ்துவின் மேலே அக்னி வரும்போது அந்த செடி அழிந்து போகலை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கோல் வச்சுட்டு இருக்கிறான். இது அக்னி ஒரு கோலை கீழே அது ஆதாமின் கோல். ஆதாம் வேவாள் வழியாக பிறந்து வரான் மோசே. உன் கையில் இருக்கிறது என்ன கீழே போடுன்னு சொன்னாக்கா அந்த கோல் சர்ப்பமாயிடுது. ஏன்னா அது ஆதாம் வழியாக பிறந்ததுனால அந்த கோலுக்கு பின்னாடி சர்ப்பம் பிசாசு இருக்குது. மீண்டுமா அந்த கோலை பிடின்னு சொன்னாக்கா மீண்டும் அது தேவடைய கோலாக மாறுது. இப்போ தேவடைய கோல். அல்லேலூயா. எல்லாத்தையுமே ஆதாமுக்குள் பிறந்த எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள் கொண்டு வராருங்க இயேசு தேவனாய் கர்த்தர். ஆதாமுக்குள் பிறந்த எதை வச்சுருந்தோம் நீ ஊழியத்தை செய்ய முடியாது. செடி தேவடைய செடியாக மாறணும், கோல் தேவடைய கோலாக மாறணும், கையை தேவடைய கையாக மாறணும். உன் கையை உரையிலே போடு. இங்கே பாருங்கள், இந்த கோல் வச்சுட்டு இருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த கோல். இது ஆதாம் வழியாக பிறந்த கோல். ஆதாம் இந்த கோல் வச்சுட்டு அற்புத அடையாளம் செய்ய முடியாது. இந்த கோல் நீட்டாக செங்கடல் வியாபாரம் பிரிக்குது. எகிப்தில் அற்புத அடையாளம்லாம் செய்யுது அந்த கோல். கோல் வச்சா கண்மலை பிறந்தது பாரு. அந்த கோலுக்கு பின்னாடி சர்ப்பம் இருக்குது. சர்ப்பம் பிசாசு ஆதாமின் கோல். இப்போ மீண்டுமா அந்த கோலை தேவடைய கோலாக மாறினா அது மீண்டுமா அந்த கோலை பிடின்னு சொல்கிறார். அந்த சர்ப்பத்தின் ஆவி அந்த கோலை விட்டு போயிடுச்சு. உடனே இந்த கோல் தேவடைய கோல்னு சொல்கிறார். அது யாத்திரை 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. இப்போ இது தேவடைய கோல், ரட்சிக்கப்பட்ட கோல் ஆயிடுச்சு. இந்த தேவடைய கோலை வச்சு எகிப்தியை உழுக்குன்னு உலுக்கிட்டான் மோசே. வச்சு பாருங்கள், யாத்திராகும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் அதிகாரத்தில் அந்த தேவடைய கோல் வச்சு என்னென்ன செய்கிறான் பாருங்க. தேவடைய ரட்சிப்பு. இந்த கை உரையில் போட்டாக்கா குஷ்டம். இது ஆதாம் வழி எந்த குஷ்ட கையை வச்சுக்கிட்டு அற்புத அடையாளம் செய்ய முடியாது. ஆதாமின் கை. இதை என்ன மீண்டும் உரையில் போடு, மீண்டுமே போட சொல்கிறார். போட்டாக்கா அது மீண்டும் வெளியே தான் திருப்பி அந்த குஷ்டம் நீங்கள் கைக்குள்ளே இருக்கிற குஷ்டம் பழைய மனுஷன் ஆதாமின் கை போனது. இந்த குஷ்டம் நீங்கள் இது தேவடைய கையாயிடுச்சு. அப்போது தேவடைய கையும் தேவடைய கோலை வைத்து கொண்டு தேவனுடைய மனுஷனானான் மோசே தேவனுடைய மனுஷனாய் மாற்றிதான் எகிப்துக்கு பார்வோன் இடத்தில் அனுப்புவேன் வா. பார்வோன் ஒரு பிசாசின் மகன். நீ ஒரு பிசாசின் மகனாக பார்வோனை சந்திக்க முடியாது. பார்வோனின் நடுவில் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வெளியிலாக்க முடியாது. நீ வித்தியாசமானவனாய் போட வேண்டும். முட்செடி, நீ முள்செடி, சபிக்கப்பட்டவன். ஆதாம் வழியாக பிறந்த சபிக்கப்பட்ட செடியாக இருக்கிற நீ சபிக்கப்பட்டவனாக போய் சபிக்கப்பட்ட பார்வோன் கையில் 30 லட்சம் ஜனங்களை வெளியிலாக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுனா சபிக்கப்பட்ட அந்த பார்வோன் இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரணும்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக போகணும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை சுமந்து கொண்டு போகணும். ஆதாமுக்குள் பிறந்த நீ ஆதாம் வழியாக போய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தடத்தில் வெளியே செங்கடல் யோர்தான் எரிகோ தரவு காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ரட்சிப்புக்குள் நடத்த முடியாது. இவ்வாறு ரட்சிக்கப்பட்ட செடி கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியில் நடுவில் இருந்த செடியில் அபிஷேகம் இறங்கிச்சு. கிறிஸ்துக்குள்ளான செடி அக்னி எரிதான வெந்து போக மாட்டேங்குது. ஆச்சரியமாக பார்க்குறேன் அந்த அற்புத காட்சியை. அப்போது கர்த்தருடைய தூதனானவர் அந்த முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலிலிருந்து அவருடன் எனக்கு தரிசனமானார்.
அப்போது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலி தீர்ந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. வெந்து போகாமல் இருந்தது. அப்போது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன என்று கெட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கெட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அதுக்கப்புறம் போய் வாசிங்க வீட்டில் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க, 4ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றான். வருது, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல். இது ஆதாம் வழியாக பிறந்து வந்த ஒரு கோல். நன்மை தீமை அறியத்தக்க புஷிக்க நாளிலே சாகவே சாவாய். ஆதாம் வியாபால் வழியாக ஒரு செடி ஒரு மரத்துலேருந்து எடுத்துக்கொண்டு இந்த கோலு போட்டால் அந்த கோலுக்கு பின்னாடி சர்ப்பங்க பாரு. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி உன் கையில் என்ன கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றான். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி போனான். இந்த கோலை தரையில் போட்டதுமே அது ஆதாமுக்குள்ளேருந்து சபிக்கப்பட்ட பூமியிலேருந்து வளர்ந்த செடி கோல். அது பின்னாடி சர்ப்பங்குது அந்த கோலுக்கு பின்னாடி. அப்போ இன்னொன்று, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதில் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அப்போது தேவனுடைய கோலாயிடுச்சு. அது அப்போது சர்ப்பத்தை நீக்கிட்டு தேவனுடைய கோலாக மாற்றுறாரு. அக்னி சுவாலியில் சாபத்தை நீக்கிட்டு பசுத்தாவின் அக்னியாக இருக்கிறாரு. அந்த முச்செடியில் இந்த கோல் இருக்கிற சர்ப்பத்தை நீக்கிட்டு தேவனுடைய கோலாக்குறாரு. அப்புறம் பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்பாததுக்கு இதுவே அடையாளம் என்றான். அதுதான் அடையாளம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவன் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்பவும் தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்பவும் அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று. அப்போது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளத்தை அவர் நம்பாலும் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்போது நீ நதியின் தண்ணீரை கொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரிலே இரத்தமாக மாறும். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்பாவது தேவரீர் உமது அடியானாக பேசினதுக்கு பின்பாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் என்று உள்ளவன் என்றான். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாழை உண்டாக்கினவர் பூமியின் செவனையும் பார்க்கிறவனாகவும் குடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன்னோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வழி ஆகிட்டார். ஆதாமுக்குள் பிறந்த அந்த மோசே கிறிஸ்துவுக்குள்ள ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான் ஆகிட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவை சுமந்து கொண்டு தான் போகிறான். அதனால தான் பஸ்காட் ரத்தத்தை நிலைக்கால போச சொல்கிறான். அப்போது 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை, ஆதாமுக்குள் பிறந்தவங்களை பார்வோன் ஜீவனை கசப்பாக்குறான். என்னென்னவோ பண்ணி பார்த்து ஒன்றும் முடியல. கட்சியில் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிங்க, 18 ஆட்டுக்குட்டியை அடித்தது நிலைக்கால போச. அது சிலுவை மரணம் உயிர்த்தேதல் குறிக்குது. உடனே சங்கார தோத சர்ப்பம், எல்லாருக்குள்ளே சர்ப்பம், பார்வோனின் ஆவி சிதறடிக்க பசுத்தாய் ஊட்டப்பட்டது. உடனே பார்வோனுடைய சேனையும் அவரை போக விட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் செங்கடல் பிளந்து யோர்தான் எரிகோ தலைமுறை கானான் தேசத்துக்குள் வந்தார்கள். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த சாதாரண மனிதராக நீங்கள் ஒரு முட்செடி. உன்னிடத்த பூமி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆதாமுக்குள் இருந்தால் அக்னி விழுந்து எரிஞ்சு சாம்பலாயிடும்.
பாவகிரி, சாபகிரி, மரணகிரி, தரித்திரகிரி, திருடவும் கொள்ளவும் அழிக்கவரும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனும். ஜீவ செடியாக மாறணும். ஜீவ வேச்சத்தை சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை துன்பப்படுகிறது. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. எந்த அக்னி உன்னை சேதப்படுத்தாது. நீ சாதாரண கோளார். ஆதாமுக்குள் பிறந்த மனிதனாயிரு, தேவனுடைய மனுஷனாயிரு. தேவனுடைய கோளுக்கு பின்னாடி சர்ப்பம் இந்த மாதிரி. ஆதாமுக்குள்ள பிறந்தால் சர்ப்பத்தின் ஆவி, பிசாசின் ஆவிகள் நமக்குள்ள இந்த அசுத்தாவி, அது நம்ம திருடவும் கொள்ளும் ஐக்கியத்தான காரியத்தை செய்யும். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் பிறவன். தேவடைய கிறிஸ்து மனிதனாக மாறு, தேவடைய பிள்ளையாக மாறு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. தேவடைய கோளாக மாறு. நீ கோலை நீட்டு போது கடல் பிளக்கும், செங்கலை பிளக்கும், யோர்தான் பின்னிட்டு போகும். தேவடைய கோலை மலையில் உயர்த்து பிடிக்கும்போது அமலாக்கி மேற்கொண்டான்னு பார்க்குறோம். அதனால் கிறிஸ்துவின் கோலாய் மாறு. அதுக்கப்புறம் கையை குஷ்டரோகம். ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் குஷ்டரோகி. ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவ வியாதி பிச்சவனாக இருப்பான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவானேன். வியாதி பிடித்த நீ இயேசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பூசி தேவன் தர கொடுத்து தேவடைய ஆரோக்கிய மனுஷனாய் மாறு. ஜீவ சர்வ ஜீவ ரத்தமாக மாறு. ஆனால் தான் திருவிந்து கொடுக்குறாங்க. ஜீவ கை, ஜீவ காது, ஜீவ கண்ணு, ஜீவ மூக்கு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி சிலுவையில் கொடுக்குறாரு. ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு, ஜீவ சரீரத்துக்கு கொடுக்குறாரு, ஜீவ ஆற்று கொடுக்குறாரு, ஜீவ லங்ஸை கொடுக்குறாரு. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு உலகத்தை கொடு. ஆதாம் மூக்கில் பிறந்து சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்குமாய் இருந்த நீ தேவனுடைய செடியாக, ஜீவ மனிதனாக, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தமாக, ஜீவ வார்த்தையை நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறுவாய். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடு. அதான் பஸ்காட் ரத்தத்தை அழிச்சு நிலைக்காலில் போசுறதுமே 30 லட்சம் இஸ்ரவேலர் கொடுத்த சங்காரத்தை ஓடிட்டான். சர்பத்தினாய் ஓடி பசுத்தாய் இறங்கிச்சு. உடனே பொண்ணோடு வெள்ளியோடு கூட எகிப்து சிறையில் கொண்டு வெளியே வராங்க. கடல் கோலை நேட்டினாக்கா கடல் தானாக வழிவிடு. தேவடைய கோல் அது, மோசேயின் கோல் இல்லை. அது தேவடைய கோல் ஆகிட்டுன்றார் பாரு. ஏன்னா சர்ப்பம் போயிடுச்சு, மறுபடியும் கோல் மறுபடியும் அந்த கோலை நேட்டின தேவடைய கோல் ஜீவ வார்த்தை. தேவன் தனக்கு உலக கடல் தானாக வழிவிடு. யோர்தான் பின்னாடி எரிவ தரமட்டமாகுது. கை குஷ்ரோகம் கை மறுபடியும் ஆரோக்கியமான கோல் ஆகிமாச்சு. ஜீவ கை, ஜீவக்கோள், ஜீவ மனிதன், நன்மத்தையும் அறியத்தக்க மனிதன். சபிக்கப்பட்டவன் எரிஞ்சு முச்சில் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவான். பாவம் சாபம் மனம் தரித்து ஒன்று அழிச்சிடும். கிறிஸ்துக்குள்வா அது தேவி நீதிட்டு உயிர்த்தது பரலோகராஜ்யம். பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தருடைய தூதனானவர் உனக்குள்ளே இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை கிறிஸ்துவை கொடு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நீ புதிய ஏற்பாட்டு மோசேவாய் இருப்பாய். மோசேயின் கரம், மோசேயின் கோல் பெரிய அற்புதங்களை சொன்னது. அது தேவடைய கோல், அது தேவடைய கை. நீ தேவனுடைய மனுஷன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். யோவானில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையில் இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறோம். நீதிமானாக்கும்போது அக்னி சோதனை நம்மளை சேதப்படுத்தாது. திருடனாகிய பிசாசு நம்மளை சேதப்படுத்த, பாவ சாபம் மரண தத்திர பாதாளம் நம்மளை சேதப்படுத்தாது. முச்செடி எரிஞ்சு போகலையாம், அப்படியே ஜுவாலித்து வெந்து போகாமல் இருந்து சொல்லப்படுகிறது. ஆச்சரியமாக இருந்தது சொல்லுவது. கர்த்தருடைய தூதனான முட்செடி நடுவில் இருந்து, அந்த முட்செடி நடுவில் கர்த்தர் இருந்தனால் அந்த செடி ரட்சிக்கப்பட்ட செடி. கிறிஸ்து உனக்குள் இருந்தால் நீ ரட்சிக்கப்பட்டவன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தில் பாவ சாபம் மரண தரித்திரம் அக்னி உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா. இயேசுவின் நாமத்தில் விசுவாசம்னா இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு என் நாமத்தினாலே பிசாசுகளை தொடுதா. சர்ப்பத்தினாகி போயிடும். மீண்டுமா அதை பிடிச்சாக்கா சர்ப்பத்தினாகி போயிடுச்சு. இப்போ தேவடைய கோலாக மாறிச்சு. அற்புத கோல். நீ அற்புத மனிதன், அதிசய மனிதன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயோடு பசுத்தாயோடு அற்புதம் நடக்கும். நீ வியாதியத்தை சுத்தமாக பிசாசுகளை துரத்தலாம். ஜனங்களை பாவத்திலிருந்து சாபத்தில் ரட்சிப்புக்குள்ளே நடத்தலாம். பாதாத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகலாம். நீ கிறிஸ்துக்குள்ளே வா. தேவடைய கோலாக மாறி உன் கை ஆதாமுக்குள்ளே குஷ்டங்குது, பாவன்ட்டு மரணங்குது. இந்த கையை உரையில் போடுன்றாரு. திருப்பி மறுபடியும் இந்த கையை எடுனாக்கா திருப்பி ஆரோக்கியமான கையாக மாறி போச்சு. இந்த குஷ்டம் நீங்கி தேவடைய கையாக மாறணும். இப்போ மீண்டும் பழைய கையை போலானதுமே அந்த தேவடைய கையை கொண்டு, அந்த தேவடைய கோலை கொண்டு
பாருங்கள், திருப்பி பழையபடி தேவடைய கையாக மாறுது. அந்த தேவடைய கை ஜீவகால் அது பாருங்கள், புது கையாக சூப்பராகிடுச்சு. இந்த தேவடைய கையை வச்சு தான் அந்த தேவடைய மோசே எகிப்தில் மாபெரும் அற்புதங்களை செய்தான். இஸ்ரேல் 30,00,000 இஸ்ரேல் எகிப்தில் பார்வோனின் அடிமைத்தளத்தில் விடுதலாகிறான். பார்வோனும் சரி சமுத்திரத்தில் பாதாளத்தில் போய் மாந்துட்டாங்க. ஆதாமின் சிந்தை மரணம். அவன் நம்ம ஆதாமுக்குள்ளே பிறக்கிறவன் பார்வோன்னு நன்மை தீமை அறியத்தக்கவன். அக்னி சுட்டேச்சிடும், சர்ப்பம் கடிச்சு செத்துருவான், குஷ்ரோகம் வியாதி பிச்சு செத்து. அதான் ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாவாய். ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்தவன் நன்மை தீமை, அவன் தான் பார்வோன்னு சமுத்திராயத்தில் மாண்டு போனான். அக்னி சுட்டேச்சிடும், சர்ப்பம் கடிச்சு பிசாசு சாப்பத்தால் பார்த்து மாதிரி தரிச்சு செத்துருவான். அதுக்கப்புறம் குஷ்ரோகம் வியாதி பிடிக்க அவனுக்கு. ஆதாமுக்கு சிந்தை மரணம். அப்போ ஏசு ஜீவரத்தம் தேவனீட்டு தேவந்தர குலத்துக்கு வியாதி இருந்து விடுதலை. பசுத்தாவின் அக்னி இறங்கி நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், எஞ்சி சாம்பலாக மாட்டாய். சர்ப பிசாசின் கனிகளுக்கு தப்புவாய், உன்னாவை ஏறிச்சுனா பிசாசுகளை துரத்துவாய். தேவடைய கோல், தேவடைய கை, தேவடைய அக்னி. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனாய் மாறு. ஏசு கிறிஸ்துக்குள்ளவா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமற்ற இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. இந்த மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மோசே பஸ்காட் ரத்தை தச்சு நிலைக்காலில் பூசு, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடு. அந்த ஆட்டுக்குட்டி 18 ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான ஆண் ஆட்டுக்குட்டி ஆகணும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி. அதை அடித்து நிலைக்காலில் தேவன் தனக்கு ஆதாம் நிலைக்கால் பூசா சங்காரத்தை ஓடி பசுத்தாய் ஓட்டு. பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. சொல்லுப்பா. சரி. பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. பசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலை. ஜெபம் பண்ணு. பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை மதிய வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காது, திகையாதே. இனி நான் அல்ல, ஏசு எனக்குள் பிழைக்கிறார். ஆனால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் முச்செடிகளாக இருக்கிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாய். பிசாசு தான் நடுவில் இருக்கிறான். அவன் பாவத்தை சாபத்தை மரணத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு சபிக்கப்பட்ட செடியாக அக்னி சோதனை வந்து சுட்டேச்சுது. முச்செடியின் நடுவில் கர்த்தர் நின்னதுமே அந்த கர்த்தர் அந்த செடி ஆசீர்வதிக்கப்பட்ட செடியாகி போச்சு. அக்னி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகலை. சோதனை வந்தால் பிரச்சனை, நம்ம வெந்து போக மாட்டோம். முச்செடியின் நடுவில் இருக்கிற அந்த கர்த்தருடைய தூதனானவர் மோசேன்னு கூப்பிட்றாரு, தரிசனமாக வராரு. அதுக்கப்புறம் கோல், அந்த கோல் சாதாரண கோல், ஆதாமுக்குள் பிறந்த கோல், அதை போட்டு சர்ப்பமாகுது. மீண்டும் அந்த கோலை எடுத்து தேவடைய கோலாக மாறுது. கையில் குஷ்டம் இருக்குது, அதுக்கு போட்டு மீண்டும் தேவடைய கையாக மாறி போச்சு. தேவடைய கை, தேவடைய கோல், தேவடைய செடி. நீ தேவடைய மனுஷனாக ஆகணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் தேவடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம். தேவடைய பிள்ளையாக அவர் நன்மை தீமை அறியத்தக்கவனா பிறந்த நீ, சபிக்கப்பட்டு நீ ஜீவ விச்சத்துக்கு நீ ஏற்றுக்கணும். வருத்தப்பட்டு வாரத்துக்குள்ளே எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. அது ஜீவ ரத்தத்தை பூச்சிங்க. அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுங்க. எந்த போக மாட்டீங்க. பிசாசு சிதறடிக்கப்படுவான். வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. நீங்கள் ஜீவில் தேவடைய ஆலயமாக மாறுவீங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவனும் ஏசு மத்திய மாற்றுவா எங்கும் சுற்றி தீர்ந்தார். எல்லோரும் ஆதாம் மூலமாக சபிக்கப்பட்டு வியாதி வறுமை தெத்து பிசாசால் பிடிக்கப்பட்டுக்கிறாங்க. சர்பத்தினாவே உடம்பெல்லாம் வியாதி, சாப்பு கை கூட்டு தேடு வியாதியர்களாக இருக்காங்க. ஏசு நல்ல மேல் தன் வாழ்க்கை ஜீவனையே கொடுத்து ஜீவர தேவன் ஆதாம் சர்பத்தை பிசாசு துரத்தி அந்த லேகோசை தேவடைய மனுஷனாக மாற்றி தேவடைய கோலாமல் அவன் போய் தெக்க போல ஊழியம் செய்கிறான். வியாதியசை சுத்தமாக்குற ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு தழும்புகளாக 38 வருஷம் வியாதியசை சுகம், ஜீவக்கண்ணு, ஜீவக்காது, ஜீவ ஆற்று தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு வியாதியசை சுகம் பண்ணிக்கிறான். குஷ்ரோகத்தில் கரத்தை வைத்து எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாக குஷ்ரோகம் நீங்கி போச்சு. தேவனுடைய மனுஷனாக மாறிட்டான். ஆதாமுக்குள் வந்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் வந்ததுதான். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஆதாமுக்குள் சபிக்கப்பட்ட முச்செடியாய் இருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்ட செடியாய் மாறுகிறாய். கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உள்ளகிற பிசாசாலாம் அவனோட சாப பாவ மனத்தில் அசுத்தாய் பாதாள ஓடிடும். பசுத்தாய் அங்கே விடுதலை. பசுத்தாவின் அக்னியினால் அபிஷேகம் பண்ணப்படுவாய். தேவ அக்னி. அல்லேலூயா.
அக்னினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து வெளிப்படுத்தி எக்காலத்தை வெளிப்படுத்து. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். பார்வோனும் சமுத்திராயிரம் மாண்டு போவார்கள். ஜனங்களை விடுதலையாக்குவாய். ஜெபம் பரிசுத்தம். இந்த அருமையான மாலை வேலையில் மதிய வேலை எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாது, கலங்காது, திகைக்காது. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறோம். பாவிகளும் பிரதான பாவி அந்த பவுல் செயின்ட்டு பவுலா. இனி நாளை கிறிஸ்துவே எனக்குள் செயின்ட்டு பவுலா, உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். இனி நான் இல்லை, இயேசு எனக்கு சபிக்கப்பட்டவனாக இருந்தவன், வியாதி பிடிச்சவனா, துன்மார்க்கனாக இருந்த பவுல், கொலைகாரனாக இருந்தவன், இயேசு ஏற்றுக்கொண்டதுமே தேவனுடைய மனுஷனாக தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாக மாறிட்டான் பவுல். அவன் துரிந்தீர், தேசாலிக்கு கலாத்தீர், ரோமாவில் ஆதாமுக்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டான். கிறிஸ்துவ தேவன் தனக்குள் அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு தேவனுடைய பிள்ளை மாபெரும் சபைகளை சாபித்தான். கிறிஸ்துவை குறித்து எங்கும் பிரசங்கம். கிறிஸ்துக்குள் நீங்கள் நீதிமான், ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்னு சொல்லிக்கிறான். கிறிஸ்து சுவிசேஷத்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாவிற்கு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வந்து போல உங்கள் குடும்பத்தில் பட்டதை எல்லோரும் ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு சபிக்கப்பட்டவர்களால், குஷ்டரோகிகளால், சத்துருக்களால், பிசாசுகளால் சூழப்பட்ட முச்செடிகளால் சபிக்க முள் சாபத்தில் பாவத்தை மறந்து தரித்திருக்காங்க. இயேசு ஜீவனை பரிபூர்த்தி உங்கள் பிள்ளை பேர் சொல்ல, அம்மா பேர், அக்கா பேர், சொந்த வந்து தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாவி தோற்றுங்க. பசுத்தாவியாக இருக்குங்க. வியாதியிலிருந்து சுகமாக்குங்க. பசுத்தாவின் அக்னினால் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டுருக்காங்க. எல்லாரும் புதிய ஏற்பாட்டு மோசேக்களாக மாறுங்க. பார்வோன் சமுத்திராயுதமான செங்கடல் பிறகு யோர்தானுக்கு 70 பாலும் கானான் தேச வாழ்வு உண்டாகும். புது உடன்படிக்கையின் கானான் தேச வாழ்வு, நித்திய பரலோக ராஜ்ய ஆசீர்வாதம், பூமியில் பரலோக வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொள். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க. ஜீவ சொர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வருவார். இல்லைன்னா சபிக்கப்பட்ட செடி அக்னி பட்டு எஞ்சி சாம்பலாயிடும். சர்ப்பம் கடிச்சு செத்து பாதாளத்துக்கு போவோம். வியாதி பிடிச்சி வியாதியிலே இருக்கும். ஆதாமின் சிந்தை இது மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் சொல்லப்படுது. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாக மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வருகிறார். பயப்படாத, கலங்காத, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி சபிக்கப்பட்டவர்களாக முச்செடிகளாக இருக்கிறோம். முச்செடி நடுவிலிருந்து கர்த்தருடைய தூதன் பேசுவார். கிறிஸ்து உங்களுக்குள்ளேருந்து இயேசு தேவன் தனக்கு உங்களுக்கு வெளிப்பேன் ஜீவ வார்த்தை உங்கள் சபிக்கலாம் பகைக்கு சத்துக்களை செய்வீங்க. கிறிஸ்து தேவ ஆவியா உங்கள் மூலம் செய்வாடுவார். மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வருவார். சோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறதா. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். வியாதியஸ்தர் சொத்தமாக, குஷ்ரோகிகளை சொத்தமாகுங்க. சர்ப்பங்களை துரத்துங்கள். தேவடைய கோலாய், தேவடைய மனிதர்களாய், தேவடைய பிள்ளைகளாய் மாட்ட. கிராமத்தோர் பட்டந்தோர் ஏசு எங்கும் சுற்றி பிசாசு யாரும் வெளியிலாகி தேவடைய பிள்ளைகளாய் மாட்ட. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொர ஜீவரத்தை தேவத்திற்கு ஆதம் அசுத்தாயத்து பசுத்தாகி ஜீவில் தேவடைய ஆலயமாய் ஜனங்களாய் மாற்றியது போல இந்த செய்தியை ஓடி பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க. தாவே மாபெரிய ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபதேவர் குழுமைகள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகிலேக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப். இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருவேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். எங்கும் கேட்டீரால் வெளியேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஆதாம் வியாபார வழியாக வந்து முச்செடியாக சபிக்கப்பட்ட செடியாக இருக்கிறாங்க. அக்னி வந்து எச்சி சாம்பலாகிறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ செடியாக கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவநீதி விதையில் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து எல்லா அக்னிகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் தப்பித்து கொள்ளுங்கள். சர்ப்பமாக இருக்கிறவங்க தேவடைய கோலாய் தேவடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். குஷ்ரோகிகளை பலவித வியாதியில் சாபத்தை பாவத்தை மாதிரி தெரிஞ்சு கிறிஸ்து இயேசு அவர் தவிப்புகளாக சுகமான ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளை கொடுத்து எல்லா பாவ சாபம் மரணம் தரித்திருந்து விடியலாங்கிற நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ராசத்தை பானம் பண்ணுங்கள். ஜீவ வார்த்தையாய் மாறுங்கள். ஜீவ சரீரமாக ஜீவ ரத்தமாய் மாறு. தேவநீதி உயிர்த்தலாய் மாறுங்கள். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். அந்த தேவடைய பிள்ளைகளை தேவன் பரலோகத்துக்கு பூலோகத்துக்கும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாக மகிமையும் கனவு புகழ்ச்சி கீர்த்தியாக வைப்பார். இப்படிப்பட்ட செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்குபடி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.